ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கோல்டோட ரேட்டு வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ போனதில் பார்த்திங்கன்னா 1000 கீழே குறைஞ்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் கோல்டை விட வெள்ளி ரேட்டு இப்போ அதிகமாகிடுச்சுங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து அதிகமாகிட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ இப்போ தான் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கைஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து 22 கேரட்டில் எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து 22 கேரட்டில் எவ்வளோ ரன் ஆகுதுன்னா 20 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகி 6740 ரூபாயில் வந்து ரன் ஆகுது. அப்போது ஒரு சவரனுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா அதிகரித்து 53920 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. சரியா? ஸோ 22 கேரட்டில் எவ்வளோ அதிகரிக்குதோ அதே மாதிரி தான் வந்து 24 கேரட் கோல்டையுமே அதிகரிக்கும். ஸோ சேம் ரேட்டில் தான் வந்து கூடியிருக்குதுங்க. ஓகே, வாங்க 24 கேரட்டில் எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம 24 கேரட் எதுக்காக வாங்குவோம்னா நம்மளுக்கு ஒரு தேவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி 24 கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்குவோம். ஸோ அந்த வழியில் பார்க்கும்போது வந்து 24 கேரட்டில் எவ்வளோ ரன் ஆகுதுன்னா சேம் ரேட்டில் தான் 20 ரூபா வந்து அதிகரிச்சுது. 7210 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. சரியா? இப்போது 8 கிராமுக்கு எவ்வளோ, அதாவது ஒரு சவரனுக்கு எவ்வளோவில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா சேம் ரேட்டில் கூடி 57,680 ரூபாயில் வந்து ரன் ஆகுதுங்க. ஸோ கோல்டோட ரேட் வந்து இதாங்க. 22 கேரட்டும் 24 கேரட்டும் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நான் இப்போ சொல்கிறது வந்து சென்னையில் உள்ள இதில் மட்டும்தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். மற்ற சைடில் எவ்வளோவில் இருக்குன்னு தெரில. சென்னை சைடில் வந்து இன்றைக்கான டேட்டில் இவ்வளோவில் ரன் ஆகுது. ஸோ சென்னை மக்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து வெள்ளியோட ரேட் எவ்வளோவில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வெள்ளி தாங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒரு கிராம் வெள்ளி வந்து எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 10 பைசா 20 பைசா 30 பைசா ஏன் 1 ரூபா கூட அதிகரிச்சிருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து 3 ரூபா 50 காசு வந்து உயர்ந்திருக்குன்னா பெரிய விஷயம். ஸோ எப்போவுமே 98 70 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து 101 ரூபாயில் ரன் ஆகுது. வெறும் ஒரே 1 கிராம் வந்து 101 ரூபாயில் ரன் ஆகுது. அப்போது 1 கிலோ வந்து எவ்வளோ ரன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 வந்து இன்க்ரீஸ் ஆகி 1,10,000 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க கைஸ். ஓகேவா? நிறைய பேர் பார்க்கிங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டாடா பை பை, சி யூ ஆல். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நந்தினி. டாடா பை பை, சி யூ ஆல்.